நல்லவர்கள் நன்மை செய்ய தைரியமூட்ட தவறுகின்ற பொழுது தீயவர்களுக்கு தீமை செய்ய அது உற்சாகமூட்டும் என்று கூறுகின்றார் திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர். திருவருகை காலம் 16ஆம் நாளில் நாம் அனைவரும் தளர்ச்சியுற்ற மக்களுக்கு, சோர்ந்து போகும் மக்களுக்கு தைரியமூட்டும் மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். திருவிவிலியத்தில் நீதித்தலைவர்கள் என்ற புத்தகம் எழுதப்பட்ட காலமும் அதனுடைய கருப்பொருளும் மிகவும் வித்தியாசமானது. காரணம், இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை விட்டு விலகி செல்வார்கள். ஆண்டவர் அவர்களை தண்டிப்பார், மீண்டும் அவர்கள் மனம் வருந்துவார்கள், மீண்டும் அவர்களை விடுவிப்பார். இது சுழற்சி முறையில் நடந்து கொண்டே இருக்கும். அப்படி நடக்கின்ற ஒரு நிலையில் இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காக ஆண்டவர் அனுப்பிய ஒரு இறைவாக்கினர் தெபோரா. இந்த தெபோரா என்பவர் ஒரு பெண். யூத சமுதாயத்தில் பெண்களை அவ்வளவாக மதிக்க மாட்டார்கள். ஆனால் இவரை போற்றி புகழ்கின்றார்கள். காரணம், இவர் ஒரு இறைவாக்கினர் மட்டுமல்ல, இவர் ஒரு நீதிபதியாக இருந்தார், ஒரு போர் வீரராக இருந்தார், மக்களுக்கு வழிகாட்டும் தலைவராக இருந்தார். இந்த பட்சத்தில் இவர் இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காக பாராக் என்கின்ற ஒரு வீரனை போக சொல்லும்படி ஆண்டவர் இவர் கட்டளையிடுவார். தெபோரா பாராக்கிடம், நீ மக்களை விடுவிக்க போர் புரிய செல்ல வேண்டும் என்று பாராக்கிடம் சொல்லுகின்ற பொழுது பாராக் சொல்லுவார், நீர் என்னுடன் வந்தால் நான் போருக்கு செல்கிறேன், நீர் வராவிட்டால் நான் செல்ல மாட்டேன் என்று கூறுகின்ற பொழுது தெபோரா சொல்லுவார், நான் உறுதியாக உன்னோடு வருவேன், நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி பாராக்கோடு இணைந்து போர் புரிய செல்வார். அந்த போரில் இஸ்ரேல் மக்கள் வெற்றி பெறுவார்கள். தெபோராவினுடைய ஊக்கமூட்டுதல், தைரியமூட்டுதல் இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தது போல நாமும் இன்று தளர்ச்சியுற்ற மக்களுக்கு, சோர்ந்து போகும் மக்களுக்கு ஊக்கமூட்டும் மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து இறந்து உயிர்த்து விண்ணகம் செல்கின்ற பொழுது அவர் கூறிய வார்த்தைகள், இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி சீடர்களுக்கு உற்சாகமூட்டினார். சிந்திப்போம், இன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்கு தைரியமூட்ட வேண்டும்? அது நமது குடும்பத்தில் இருக்கலாம், அல்லது நமது சமுதாயத்தில் இருக்கலாம். தளர்வுற்று சோர்வுற்று பல பிரச்சனைகளினால் துவண்டு போய் இருக்கின்ற மக்களுக்கு நாம் உற்சாகமூட்ட வேண்டும். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே என்ற வார்த்தைகளின் மூலம் பிற மக்களுக்கு தைரியமூட்டி கிறிஸ்து பிறப்பிற்கு நாம் நம்மையே தயார் செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் நிறைவா, துன்பங்களினால் துவண்டு போய் இருக்கின்ற மக்களுக்கு தைரியமூட்டும் ஒரு நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன்.